சமகாலத்துல நம்ம விஜயகாந்தன் அவர்கள் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருப்போம்னு நினைக்கிறதே பெருமையா நம்ம நினைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படங்கள்லயுமே அவர் நாட்டு மக்களுக்கு பல அரசியலை பயிற்றுவித்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அரசியலை சினிமாவின் வாயிலாக மக்களுக்குள்ள புகுத்தினது அப்படிங்கிறது அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். பல திரைப்படங்கள்லையும் பார்த்தோம். அதே போல நிஜ வாழ்க்கையிலையும் பல மேடைகள்ல தன்னுடைய உண்மையான அரசியல் கருத்துக்களை எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் தனக்கு எந்த பாதிப்பும் வரும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம மக்களுக்கு எது சரியோ அதை வெளிப்படையாகவும் மிக நேர்த்தியாகவும் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான மாமனிதர். அவர் ஒரு சிறந்த மனிதரை நாம் இழந்திருக்கோம். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழகத்துக்கு ஒரு பெரிய இழப்பா நான் கருதுறேன். அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் அவருடைய ஒவ்வொரு பேச்சுகளையுமே கேட்கணும். அவருடைய நோக்கம் என்பது அவர் மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து வரக்கூடிய பலராலையும் நிறைவேற்றப்படணும். ஒரு ஊழல் இல்லாத அரசியல் வேணும், ஊழல் இல்லாத நாடு இருக்கணும், எல்லா மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டும், இங்க ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய படங்கள்லையும் உண்மை வாழ்க்கையிலையுமே அவர் நிரூபிச்சு காட்டின ஒரு மாமனிதர். உணவளிப்பதில் அவர் ஒரு வள்ளலாக, பசி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 3 நேரமும் உணவு வழங்கக்கூடிய ஒரு இப்போதைக்கு யோசிச்சா எங்க தலைமுறைக்கெல்லாம் விஜயகாந்த் அவர்களை தான் நாங்க கண்முன்னே பார்த்த ஒரு தலைவர். உணவளிக்கிறதுல ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு எல்லா இடங்களிலும் அவரை பற்றி புகழ்ந்து சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று எல்லோருக்கும் பிடித்த ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற இடத்தை பிடித்ததுல அவருக்கு ஈடு இணை யாருமே இருக்க முடியாது. எந்த கட்சி பாரபட்சமும் இல்லாமல் அரசியலை கடந்து ஒரு மிகச்சிறந்த மனிதரை இழந்திருக்கோம் அப்படிங்கிற வேதனை தாங்க முடியல. கண்டிப்பாக அவங்களது குடும்பத்துக்கும் அவங்க மகன்களுக்கும் இறைவன் அந்த பலத்தை கொடுத்து இந்த துயரத்தை கடந்து செல்வதற்கான பலத்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.